ஸோ 2012 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸிலிருந்து முத்தொள்ளாயிரம் இந்த டாப்பிக்கில் கேட்ட கொஷின்ஸ் மட்டும் செப்பரேட்டாக தொகுத்து கொடுத்துருப்பேன். ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்ப்போம். கூற்று காரணம் சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. கூற்று பார்ப்போம். வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். ஸோ முத்தொள்ளாயிரம் என்பது வெண்பாவால் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ கூற்று என்பது சரிதான். அதுக்கடுத்து தான் காரணம் பார்ப்போம். 3000 பாடல்கள் கொண்டுள்ளதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காரணம் என்பது தப்பு தான். ஸோ அங்கே 3000 பாடல் சொல்லிட்டு கொடுத்துருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக 900 பாடல்கள் கொண்டுள்ளதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி வந்திருக்கணும். ஸோ ஏன்னா சேர சோழ பாண்டியர் இவர்களை பற்றி 900 பாடல்கள் கொண்டுள்ளதால் தான் முத்தொள்ளாயிரம் என்ற பெயர் வந்திருக்கும். ஸோ அதனால் இதில் கூற்று மட்டும்தான் சரி, காரணம் என்பது தவறு. ஸோ முத்தொள்ளாயிரம் என்பது வெண்பாவால் ஆனது தான். ஸோ 3 மன்னர்களை பற்றி 900 பாடல்கள் கொண்டுள்ளதால் முத்தொள்ளாயிரம் என்று பெயர் வந்திருக்கும். இங்கே 3000 பாடல் வரக்கூடாது. ஸோ கூற்று சரி, காரணம் என்பது தவறு இதில். ஸோ அதுக்கடுத்து தான் முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கால சிறப்புடைய நாடு எதுனா சோழ நாடு என்பது வரும். ஸோ முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கால சிறப்புடைய நாடு எதுனா சோழ நாடு. ஸோ சேர நாடு என்பதுனா நமக்கு அச்சமில்லாத நாடாக வரும். அச்சமில்லாத நாடு என்பதுனா சேர நாடு என்பது வரும். ஸோ பாண்டிய நாடு என்பதுனா முத்துடைய நாடாக இருக்கும். ஸோ சோழ நாடு என்பது ஏற்கள சிறப்பு போர்க்கள சிறப்பு உடைய நாடாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து தான் நச்சிலைவேல் கோக்கோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு எதுனா சேர நாடு. நச்சிலைவேல் கோக்கோதை நாடு என்று குறிப்பிடும் நாடு எதுனா சேர நாடு. ஸோ சோழ நாடு என்பதுனா கோக்கிள்ளிக்கு வரும். பாண்டிய நாடு என்பதுனா வெண்கொடையா நாடு என்பது வரும். ஸோ கோக்கிள்ளி நாடுனா சோழ நாடு, பாண்டிய நாடுனா வெண்கொடையா நாடு என்பது வரும். கோக்கோதை நாடு என்பதுனா சேர நாட்டுக்கு வரும். ஸோ அதுக்கடுத்ததாக பாண்டிய நாடு டேஷ் வளம் மிக்கதுன்னா பாண்டிய நாடு என்பது முத்து வளம் மிக்கதாக இருக்கும். பாண்டிய நாடு என்பது முத்து வளம் மிக்கது. ஸோ அதுக்கடுத்ததான் தனியொரு அரசனுடைய பெயரை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியம் எனும் மன்னர்களின் மீது பாடப்பட்ட நூல் எதுனா முத்தொள்ளாயிரம் ஆகும். தனியொரு அரசனது பெயரை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மீது பாடப்பட்ட நூல் எதுனா முத்தொள்ளாயிரம் ஆகும். ஸோ அதுக்கடுத்து தான் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் என்பதுனா 10 ஆகும். ஸோ இதில் முத்தொள்ளாயிரத்தில் வரக்கூடாது, கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிட்டு இருக்குது. ஸோ பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் என்பது 10 ஆகும். ஸோ அதுக்கடுத்து தான் கூற்று காரணம் சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. கூற்று பார்ப்போம். ஒரு நாட்டின் வளத்தை பாடுவதை புலவர்கள் கவிமரபாக கொண்டிருந்தனர். ஸோ அது சரிதான். ஒரு நாட்டின் வளத்தை பாடுவதை புலவர்கள் கவிமரபாக கொண்டிருந்தனர். அதுக்கடுத்ததாக கூற்று 2 முத்தொள்ளாயிரம் சேர சோழன் பாண்டியன் ஆகியோருடைய நாடுகளின் வளங்களை நயமாக வெளிப்படுத்துகிறது. ஸோ முத்தொள்ளாயிரம் என்பது சேர சோழன் பாண்டியன் ஆகியோருடைய நாடுகளின் வளங்களை நயமாக வெளிப்படுத்துகிறது. ஸோ கூற்று 2மே சரிதான். ஸோ இதில் கூற்று 1 and 2மே சரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து தான் வையகம் எல்லாம் மெமதென்றொழுதுமே மொயிலைவேல் மாறன் களிரும். ஸோ என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா முத்தொள்ளாயிரம் ஆகும். வையகமெல்லாம் மெமதென்றொழுதுமே மொயிலைவேல் மாறன் களிரும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா முத்தொள்ளாயிரம். ஸோ அதுக்கடுத்து தான் முத்தொள்ளாயிரம் இப்பாடலின் ஆசிரியர் யாருன்னா முத்தொள்ளாயிரத்துக்கு ஆசிரியர் பெயர் கிடையாது. ஸோ பெயர் தெரியவில்லை என்பது தான் சரி. ஸோ அதுக்கடுத்து தான் தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் சிறப்பு குறித்து பாடப்பட்ட நூல் எதுனா முத்தொள்ளாயிரம் ஆகும். தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் சிறப்பு குறித்து பாடப்பட்ட நூல் எதுனா முத்தொள்ளாயிரம். ஸோ அதுக்கடுத்து தான் முத்தொள்ளாயிரம் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை காட்டுக. ஸோ சுட்டுக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது பொருந்தாதுன்னு மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ முத்தொள்ளாயிரம் பாடல்களில் புறத்திரட்டு என்னும் நூலின் வாயிலாக 108 வெண்பாக்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. ஸோ இது சரிதான். முத்தொள்ளாயிரம் பாடல்களில் புறத்திரட்டு என்னும் நூலின் வாயிலாக 108 வெண்பாக்கள் கிடைத்துள்ளது. ஸோ அதுக்கடுத்து தான் பழைய உரைநூல்களில் மேற்கோள்களாக 22 பாடல்கள் சிதைந்த நிலையில் காணப்படுகின்றன சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவுமே சரிதான். பழைய உரைநூல்களில் மேற்கோள்களாக 22 பாடல்கள் சிதைந்த நிலையில் உள்ளது. ஸோ அதுவுமே சரி. அதுக்கடுத்து தான் பழந்தமிழர் பண்பாடு தமிழக மூவேந்தர்கள் அவர்தம் படைகள் வீரர்கள் போரியல் முறைகள் இது எல்லாமே முத்தொள்ளாயிரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இதுவுமே சரிதான். ஸோ பழந்தமிழருடைய பண்பாடு தமிழக மூவேந்தர்கள் அவர்களுடைய படைகள் வீரர்கள் போர் முறைகள் எல்லாமே முத்தொள்ளாயிரத்தில் இடம்பெற்றிருக்கும். ஸோ அதுக்கடுத்து தான் சுவை மிகுந்த விருத்தாப்பாக்கள் கற்பனை களஞ்சியமாக திகழ்கின்றது. ஸோ முத்தொள்ளாயிரம் என்பது விருத்தாப்பாக்களே வராது. முத்தொள்ளாயிரம் என்பது வெண்பாவால் ஆனது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி மட்டும்தான் இதில் தப்பு. அங்கே விருத்தாப்பாக்கள் வரக்கூடாது, அதுக்கு பதில் வெண்பாக்கள் சொல்லி கொடுத்துருக்கணும். ஸோ அதுக்கடுத்து தான் முத்தொள்ளாயிரம் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 + 900 முத்தொள்ளாயிரம் தான் வரும். சேர சோழ பாண்டியம் வேந்தர்களை பற்றி 3 900 பாடல்கள் அடங்கிய தொகுப்பு முத்தொள்ளாயிரம் ஆகும். ஸோ இது சரிதான். 3 + 900 முத்தொள்ளாயிரம். சேர சோழ பாண்டிய வேந்தர்களை பற்றி 3 900 பாடல்கள் அடங்கிய தொகுப்பு நூல் முத்தொள்ளாயிரம் ஆகும். ஸோ அது சரியாக கொடுத்துருக்காங்க.
அதுக்கடுத்ததாக முத்தொள்ளாயிரத்தில் 2700 பாடல்கள் உள்ளன. ஸோ அது வந்து தப்பு. முத்தொள்ளாயிரத்தில் 900 பாடல்கள் தான் இருக்கும். 2700 பாடல்கள் என்பது வராது. ஸோ முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் வந்து புகழேந்தி புலவர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முத்தொள்ளாயிரத்திற்கு ஆசிரியர் பெயரே கிடையாது. ஸோ 3வதுமே தப்பு. அதுக்கடுத்ததான் சேர சோழ பாண்டியரின் ஆட்சி சிறப்பு, வீரம், நாட்டு வளம் பற்றி பாடிய பாடல் தொகுப்பே முத்தொள்ளாயிரம் ஆகும். ஸோ சேர சோழ பாண்டியருடைய அவங்களுடைய ஆட்சி சிறப்பு, வீரம், அவங்களுடைய நாட்டு வளம் பற்றி தான் பாடப்பட்டிருக்கும் முத்தொள்ளாயிரத்தில். ஸோ அப்போ இதில் எது சரின்னு பார்த்தோம்னா 1வது 4வது மட்டும்தான் சரி, 2வது 3வது என்பது தப்பு. ஸோ அதுக்கடுத்ததாக கோடிட்ட இடத்தை பூர்த்தி செய்க. முத்தொள்ளாயிரம் முழுமையாக கிடைக்கவில்லை தான். ஸோ புறத்திரட்டு எனும் நூலின் வாயிலாக 108 வெண்பாக்களும் பழைய உரை நூல்களில் மேற்கோள்களாக 22 வெண்பாக்களுமே கிடைத்துள்ளது. புறத்திரட்டு அந்த நூல் வழியாக 108 வெண்பாக்கள், பழைய உரை நூல்களது மேற்கோள்களாக 22 வெண்பாக்கள் கிடைச்சிருக்கும். ஸோ அதுக்கடுத்ததாக மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. கோகோதை நாடு என்பது சேர நாடாகும். கோகோதை நாடு என்பது சேர நாடு. பார்ப்புனா குஞ்சு என்பது வரும். பார்ப்புனா குஞ்சு என்று பொருள்படும். அதுக்கடுத்ததாக புல்லினம். ஸோ புல்லினம்னா பறவை இனம் என்பது வரும். ஸோ அதுக்கடுத்ததான் அல்லர் பழனம். அல்லர் பயணம்னா சேற்று வயல் என்பது வரும். அல்லர் பயணம்னா சேற்று வயல். ஸோ அவ்வளோதான் முத்தொள்ளாயிரத்திலிருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கடுத்ததாக காவடி சிந்து. ஸோ இதில் கேட்ட கொஷின்ஸ் மட்டும் பார்ப்போம். காவடி சிந்தின் ஆசிரியர் யாருன்னா அண்ணாமலையார் தான் வருவார். காவடி சிந்தின் ஆசிரியர் யாருன்னா அண்ணாமலையார். ஸோ அதே கொஷின்ஸ் தான் ரிப்பீட்டட் ஆகும். காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா அண்ணாமலையார். ஸோ அதுக்கடுத்ததான் அதேதான் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யாருன்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார். ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்.